இலங்கையின் 10வது நாடாளுமன்ற முதல் அமர்வு இன்று இடம்பெற்றது. இதனை முன்னிட்டு சம்பிரதாய நிகழ்வுகளும் இடம்பெற்றன. ஆரம்பத்தில் சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அதன் பின்னர் பிரதமர் அழைத்து வரப்பட்டார். இதன் பின்னர் சபாநாயகரும் பிரதமரும் இணைந்து ஜனாதிபதியை வரவேற்றதுடன் ஜனாதிபதியை நாடாளுமன்றத்துக்குள் அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தமது முதலாவது கொள்கை பிரகடன உரையை ஆற்றினார். இதன்போது இதுவரை காலமும் இருந்து வந்த அரசாட்சிகள் இன, மத மற்றும் மாகாண அடிப்படையில் செயற்பட்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். எனினும் வரலாற்றில் முதல் தடவையாக வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என அனைத்து இன மக்களும் இந்த அரசாங்கத்தை அங்கீகரித்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எனவே மக்கள் வழங்கிய ஆணைக்கு அரசாங்கம் நன்றி தெரிவிப்பதாகவும் அதன் அடிப்படையில் மக்களுக்கு சேவை செய்ய உறுதியாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இனிவரும் காலத்தில் நாட்டில் இனவாதம் என்பது இருக்காது என்று ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். மக்கள் ஒருவருக்கொருவர் முரண்படுவதும் இனவாதத்தை தூண்டுவதும் இனி இடம்பெறாது என்று அவர் குறிப்பிட்டார். அரசியல் பழிவாங்கல் இருக்காது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி என்றாலும் கூட இதுவரை காலமும் இடம்பெற்ற பாரிய குற்றங்கள் மற்றும் பொருளாதார குற்றங்கள் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிராக தண்டனைகள் வழங்கப்படுவதில் எவ்வித பின்னடைவும் இருக்காது என்று குறிப்பிட்டார். அவ்வாறான பின்னடைவுகள் இருக்குமாக இருந்தால் மக்கள் நீதியின் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கை தொடர்ந்து வீழ்ச்சியடையும் என்று அவர் குறிப்பிட்டார். தற்போதே நீதித்துறை மக்கள் மத்தியில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. குற்றமளித்தவர்களுக்கு நீதித்துறையால் தண்டனை வழங்கப்படாத போது மக்கள் மத்தியில் மீண்டும் நீதித்துறையால் எவ்வித தாக்கங்களையும் ஏற்படுத்த முடியாது. எனவே நீதித்துறை சிறப்பாக செயற்பட வேண்டியது அவசியம் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். மக்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இணங்கும் ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். தற்போதைய சமூகத்தை பொறுத்தவரையில் ஒருவருக்கொருவர் முரண்படுதல், சண்டையிடுதல் மற்றும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுதல் என்ற அடிப்படையிலேயே இலங்கை சமூகம் உருவாகி வருகிறது. இது மாற்றப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் புன்முறுவல் செய்யும் சமூகம் உருவாக்கப்படுவது அவசியமாகும். அதற்கான வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று அவர் குறிப்பிட்டார். இதுவே கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையில் அமைந்திருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அடிப்படையில் சுற்றாடலை மாற்றும் அர்த்தப்படாமல் அரசியல், சமூக அடிப்படையில் இலங்கை மக்களை நல்வழிப்படுத்தும் திட்டங்களும் முன்வைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்துடனான 3வது மதிப்பாய்வு உடன்படிக்கை எதிர்வரும் 23ஆம் தேதி கைச்சாத்திடப்படும் என குறிப்பிட்ட அவர் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஒழிப்பில் பெருந்தோட்டத்துறைக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அதேபோன்று கடற்றொழிலில் ஆழ்கடல் கடற்றொழில் ஊக்குவிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சந்தை பொருளாதாரத்தில் நுகர்வோருக்கும் பொருட்கள் சேவைகளை சென்றடைவதில் இலகு வழி கண்டுபிடிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தற்போது இலங்கையில் உள்ள பொருளாதாரம் தனியுரிமை பொருளாதாரமாகும். எவரும் இணைத்த நேரத்தில் தனக்கு ஏற்றவாறு விலைகளை மாற்றக்கூடிய நிலைமையே தற்போது காணப்படுகிறது. இது மாற்றப்படும். கூட்டுறவு முறைக்கு மீண்டும் புத்துயிர் அளிக்கப்படும். அதே நேரம் பொருட்களையும் சேவைகளையும் நுகர்வோர் இலகுவில் பெற்றுக்கொள்ளக்கூடிய முறை உருவாக்கப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் இடம்பெறும் அனைத்து அம்சங்களும் மக்களுக்கு இலகுவில் சென்றடைய வேண்டும் என்ற கருத்தையும் ஜனாதிபதி இதன் போது குறிப்பிட்டார். இந்த நிலையில் பல்வேறு துறைகளையும் முன்னோக்கி நகர்த்தக்கூடிய திட்டங்களை சமர்ப்பித்த ஜனாதிபதி அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு அரச உறுப்பினர்களும் அதே போல எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சுற்றுலாத்துறையை பொறுத்தவரையில் சுற்றுலாத்துறையில் $8 மில்லியன் வரையான வருமானம் கிடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் இன்று அரச துறையினர் அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அரசு துறையை ஊக்குவிக்க வேண்டியதும் அந்த அரசு சேவையின் ஊடாக பொதுமக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதும் அரசாங்கத்தின் கடமையாக அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பொருளாதார முதலீடுகள் தொடர்பாக உரையாற்றிய ஜனாதிபதி எரிசக்தி மற்றும் மூலதன திட்டங்களில் அரச பங்கு அவசியமாகும் என்று குறிப்பிட்டார். இது ஏற்கனவே அரசாங்கங்களால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட வெளிநாடுகளுடனான உடன்படிக்கை தொடர்பில் அவரின் கருத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இலங்கையின் நாடாளுமன்றம் எதிர்வரும் டிசம்பர் 3ஆம் தேதி மீண்டும் கூட்டப்படவிருக்கிறது.